குட் மார்னிங் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய வெபினாருடைய தலைப்பு த 1 crore ஜர்னி. ஓகே, இங்க நம்ம வெபினாருடைய தலைப்பு 1 crore ஜர்னி. 1 crore ஜர்னி, 1 crore அப்படின்ற நம்பரை பார்த்தாலே ரொம்ப பெரிய நம்பர் மாதிரி இருக்கு இல்லையா? இந்த 1 crore அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் வியப்பா இருக்கும், சில பேருக்கு ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருக்கும், சில பேருக்கு பயமா கூட இருக்கும். Right? And moving towards to this session, I just want to know எத்தனை பேரு யூடியூப்ஸ்லயும் சோசியல் மீடியாலையும் do this to make 1 crore, 5 crores, 10 crores இந்த மாதிரி பரிமாணங்களுடைய வீடியோஸ் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்க. You can just respond by reacting thumbs up, or you can just rant your experience in the comment section. Nice, I can see many responses. Okay, so I have seen many people video பார்த்துருவாங்க, பட் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எங்க ஸ்டார்ட் பண்ணணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்? வாட் இஸ் தட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டு டிரா தட் லைன்? எந்த இதுல இன்வெஸ்ட் பண்ணணும்? அப்படியே 4-5 ஆப்ஷன் அந்த வீடியோஸ்ல சொன்னாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸும் நம்மளுடைய ரிஸ்க் டாலரன்ஸ்க்கும் நம்மளுடைய சிச்சுவேஷன் ஆஃப் லைஃபுக்கும் பொருத்தமானதா இருக்குமா தெரியாது. இன்னும் இன்டெப்தா போனா என் சேலரி இவ்வளவுதான் இருக்கு, இதை வச்சுட்டு நான் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் கூட எல்லாருக்கும் தோணும். ஸோ அந்த மாதிரி அன்ஆன்சர்டு வீடியோஸாக இல்லாம இந்த செஷன் ஃபேண்டசி பத்தி பேச போறது கிடையாது, எந்த ஒரு ஹைப்பை கொடுக்க போறது கிடையாது. This webinar is to fully focus on the right, very practical, எல்லாருக்கும் சூட் ஆகுற ரியலிஸ்டிக் broad perspective plan towards that 1 crore தான் இருக்க போகுது. எந்த ஒரு ஃபேண்டசியும் நம்ம பேச போறது கிடையாது. And I just want to let you all know that இந்த வெபினாரும் எல்லாருக்குரியமானது இல்லை. ஏன் நான் சொல்ல வரேன்னா, யார் ஒருத்தர் தன்னுடைய ஃபினான்ஷியல் லைஃப் டிசிப்ளின்டா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குரிய வெபினார். And that's why you all are here today. I am very happy about it. So you can have that cherish, you can have that seriousness towards 1 crore in the 1 hour. And I am damn sure this is going to be an eye-opening session for you all. At least அந்த 1 crore என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கணும்ன்ற ஒரு சின்ன தாட் வந்தாலே that's going to be the great success of this webinar. Moving towards the session, next slide, the mirror moment. The title of this particular slide ரொம்ப அழகாவும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைட்டிலாவும் இருக்கு. நம்ம யாரு அப்படின்ற பிரதிபலிப்பு, ஆர் ரிஃப்ளெக்ஷன் இல்லையா? இன்வெஸ்ட்மெண்ட் பத்தியோ இல்ல அந்த 1 crore பத்தியோ நினைக்கும் போது நமக்குள்ள ஏற்படுற சில ரியல் தாட்ஸ பத்தி இப்ப நம்ம பேசலாம். இன்வெஸ்ட்மெண்ட் 1 crore அப்படின்னாலே பகல் கனவு மாதிரி இருக்குங்க, காத்தால எழுந்ததும் மறந்துடும் அப்படின்னு ஒரு சில பேர். சில பேரு என்னோட சேலரி ரொம்ப கம்மியா இருக்கு, செலவுக்கே சரியா போயிடுது, இதுல இன்வெஸ்ட்மெண்ட் எங்கங்க, வாய்ப்பே இல்லை. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நிருப்பமா இப்போ ஏர்ன் பண்றது வச்சு வாய்ப்பு இல்ல, லேட்டரா எனக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், நான் அப்போ என்னுடைய எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லேட்டர் எப்போ வரும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. இன்னும் ஒரு செட் ஆஃப் பீப்புள், இவங்க தாங்க ரொம்ப பாவம். சோர்சஸ் ஆஃப் இன்கம் நல்லா இருக்கு நிருப்பமா, பட் எனக்கு வெல்த் மட்டும் கிரியேட்டே ஆகல. ஏன் எதுக்கு நான் போதுதான் தெரிய வருது அவங்களுக்கு ரிஸ்க்னாலே பயம், மணி எங்க லூஸ் ஆயிடுமோன்ற பயம். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சரி நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்கலாம்,
பண்ணியிருந்தா இன்னைக்கு என்னுடைய பினான்சியல் கோல்ஸ் ஆஃப் லைஃப் எவ்வளவோ நான் மீட் அவுட் பண்ணியிருக்கலாம். என்னுடைய கோல்ஸ் ஆஃப் லைஃப்ஸ ஈஸியா என்னால பினான்சியலா மீட் அவுட் பண்ண முடிஞ்சிருக்கும். நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணாம விட்டுட்டேன். இப்ப நான் என்ன பண்றது? இந்த மாதிரி எத்தனை பேருக்கு கேள்விகள் மனசுக்குள்ள வந்திருக்கு. யூ கேன் ஜஸ்ட் ரேண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன். So I just want all to be very interactive. I want that personal touch because in the journey full I'm going to travel with you all. So I just want to know the personal constraints, pain of each and every one of you. இந்த மாதிரி questions வரது தப்பில்ல, எல்லாருக்குமே வந்திருக்கும். சில பேர் அதை நம்ம வெளியில சொல்ல கூட தயங்குவோம் இல்லையா? பட் பிலாசபி பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். விவேகானந்தர் என்ன சொல்லிருக்காருன்னா, டேக் தட் ஒன் ஸ்டெப். ஓகே, ஒரு ஸ்டெப் எடுங்க, ஒரு ஐடியா எடுங்க. மேக் தட் ஐடியா இன்டு யோர் லைஃப். 1 crore தான் நம்ம ஐடியா. அந்த 1 crore உங்க லைஃபா மாத்துங்க. அந்த 1 crore ஏத்த உங்க லைஃப் ப்ராசஸ உருவாக்குங்க. ஓகே, ஏன் நான் சொல்ல வரேன்னா, எந்த ஒரு மாற்றத்துக்கும் முதல் படி அவேர்னஸ் தான். நம்மளுடைய பயம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதுக்கு செலுத்துற எனர்ஜிய நம்மளுடைய கோல்ஸ்க்கு செலுத்த சட்டுன்னு கிளியர் அவுட். திஸ் இஸ் ஃபேக்ட். சோ உங்களுடைய பயத்தையும் உங்களுடைய டவுட்ஸ், கில்ஸ் எல்லாத்தையும் ஓர வச்சுட்டு ஒரு புது அத்தியாயம் டுவர்ட்ஸ் தட் 1 crore ஜர்னியை பத்தி தான் நம்ம இந்த செஷன் ஃபுல்லா இருக்க போகுது. So you just remove all of your fears, doubts, guilt எல்லாத்தையும் ஓர வச்சிடலாம். பிகாஸ் இந்த மாதிரி questions நம்ம எல்லாருக்குமே வரதுதான். இந்த கொஸ்டின் வரதுனாலயும் இந்த டவுட்ஸ் வரதுனாலயும் நம்மளால எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெல்த் கிரியேஷன் பண்ண முடியாதா அப்படின்ற கேள்வி வேண்டாம். We can do that. I'm just letting you know in the beginning of the webinar, yesterday was the best time to invest அப்படின்னு சொல்றாங்க. yesterday அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் இன்வெஸ்ட் பண்ணதில்லை, நேத்து இன்வெஸ்ட் பண்ணதில்லை, அப்போ அடுத்த பெஸ்ட் டைம் என்னது? டுடே. இன்னைக்கு தான் நெக்ஸ்ட் பெஸ்ட் டைம் டு இன்வெஸ்ட். இன்னைக்கு நானும் தவற விட போறீங்களா? ஏன் இதை நான் கேக்குறேன்னா, see, let's speak some reality. இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஏர்னர்ஸ் இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. சில பேர் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, பட் எதுக்காண்டி பண்றோம், ஏன் பண்றோம்னு தெரியாம இருப்பாங்க. சும்மா ரேண்டம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அங்கங்க ஆர்டிஸ், எஃப்டிஸ் இப்படி இருக்கும். பெரும்பாலானோர் இந்த ஜென்சிஸ், அப்புறம் மில்லியனல்ஸ், இல்ல இந்த கிரவுட்ல இருக்கிற சில பேரண்ட்ஸ், உங்களோட குழந்தைகள் ஜென்சி மில்லியனல்ஸா இருக்கலாம், உங்களால ரிலேட் பண்ண முடியும். அவங்கள பொறுத்தவரையில் என்ன அப்படின்னா, நான் நல்லா ஏர்ன் பண்றேன், எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்? ஏன்னா நான் நிறைய ஜென்சி அண்ட் மில்லியனல்ஸ் கூட தான் என்னோட கான்டாக்ட்ஸ் இருக்கும். அப்படின்ற பட்சத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டது இதுதான், நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணும்? இல்ல அப்படியே ரேண்டமா வந்து இந்த சோசியல் மீடியால வரக்கூடிய ரீல்ஸோ அல்லது ஷார்ட்ஸோ பார்த்துட்டு எஸ்ஐபின்றாங்கப்பா, மியூச்சுவல் ஃபண்ட்றாங்கப்பா, என்னதுப்பா இது, இதெல்லாம் போட்டு எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு, அப்படியே எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற தாட் இருந்தாலும் என் ப்ரையாரிட்டிஸை நான் அதுக்கு அலைன் பண்ணிக்கிறது இல்லை. கரெக்டா? ஏன்னா அவங்கள பொறுத்த மாட்டில் லைஃபை என்ஜாய் பண்ணணும். சேலரி வருது எதுக்கு? லைஃபை என்ஜாய் பண்றதுக்கு. டிராவல், எக்ஸ்ப்ளோர், ஏஸ்தட்டிக் கஃபேஸ் எங்கேயாவது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அந்த சண்டே அங்கதான் டைன் அவுட். இல்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ் போடுற ட்ரெஸ் தான் போடுவேன், மாசம் மாசம் நியூ க்ளோத்ஸ், நியூ கேஜெட்ஸ், வாட் நாட். இல்ல எனக்கு என்ன புரியல அப்படின்னா, I just ask them when I speak with them, பிளானும் இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இல்ல, just inflow outflow. What is this guys? I don't know. ஏன்னா சேலரி வந்ததும் ஒரு பக்கம் இஎம்ஐ போயிடுது, ஒரு பக்கம் ஸ்பெண்ட் பண்ணிடுறோம், பேலன்ஸ் என்ன? திஸ் இஸ் த ரியாலிட்டி, ரைட்? பெரிய கொஸ்டின் மார்க். மந்த் எண்டுக்கு முன்னாடியே சேலரி எல்லாம் காலி. சோ இத டெக்னிக்கலா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்க நெட் கேஷ் ஃப்ளோ சேவிங்ஸ்ல இருந்து உங்க ஸ்பெண்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அங்க ப்ராப்ளம்.
ஏன்னா இத்தனை நாள் நம்ம லைஃப வந்து எப்படி ஓட்டிட்டு இருக்கோம்? இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ் இப்படின்ற ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ணி தான். Let me tell you the secret in equation that can change everyone's financial life and also helps you to reach that 1 crore very, very easily. Change the equation slightly different. Income minus savings is equal to expenses. Savings பண்ணது போக தான் உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் நீங்க கொண்டு போகணும். ஓகே, சோ இதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலனாலும் இப்ப பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன் நான் சொல்ல வரேன்னா, as given in the slide you can see ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, A B ன்னு. ரெண்டு பேருக்குமே வயசு வந்து 25. ஒருத்தன் இப்போ ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றான் 5000 ரூபாய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூல, சே ஃபார் எக்ஸாம்பிள் SIP-ல 12% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது, ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுக்குது. இன்னொருத்த என்ன பண்றான் 35 இயர்ஸ்ல, அதாவது இப்போல இருந்து 10 வருஷம் கழிச்சு அதே 5000 ரூபாய் அதே ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 12%. ரெண்டு பேருக்கும் தன்னோட 45 வயசுல கிடைக்கக்கூடிய கார்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன்றவனுக்கு 50 லட்சமும் பீன்றவனுக்கு 12 லட்சமும். சேம் அமௌண்ட் தானே, சேம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தானே. அப்போ என்னது டிஃபரெண்ட்? அந்த டைம். 10 இயர்ஸ் டிலேவா இங்க மேட்டர் கிடையாது. 78% ஆஃப் வெல்த் ரிடக்ஷன் அந்த இடத்துல நடந்திருக்கு. 50 lakhs எங்க, 12 lakhs எங்க. சோ அந்த டைமோட இம்பார்ட்டன்ஸ் இந்த ஸ்லைட் வந்து உங்களுக்கு உணர்த்தும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ரியாலிட்டி பத்தி பேசிட்டு இருந்தோம். லெட் அஸ் கண்டினியூ வித் தட் itself. இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது எப்படி இருக்குன்னா, இன்கம் தான் இன்வெஸ்ட்மெண்ட், இன்கம்னாலே வெல்த். அப்படியா? இல்ல, இன்கம் இஸ் நாட் அட் ஆல் வெல்த். இன்கம் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் தட் வெல்த் கிரியேஷன். இவ்வளவுதான். இன்கம் வந்து ஒரு டிரெக்ஷன் டு தட் வெல்த்தா கிடையாது. இன்கம் தான் வெல்த்தா கேட்டா கிடையாது. அந்த வெல்த்துக்கு ஒரு டிரெக்ஷன் தான் அந்த இன்கம், அந்த ஸ்டெப் தான் இன்கம், அந்த டிரெக்ஷன் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ், அந்த கோல் தான் வெல்த் கிரியேஷன். ஒண்ணு இல்ல, இன்கம் வருது, என்ன சொல்லிட்டேன்? சேவிங்ஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். சேவிங்ஸ் பண்றீங்க, பண்ணிட்டே இருக்கீங்க. இது என்ன கதை அப்படின்னா, லீக்கேஜ் ஆகிற பக்கெட்ல வாட்டர் ஃபில் பண்ணிட்டே இருக்கிற கதை தான். சேவிங்ஸ் பண்ணிட்டே இருக்க வெல்த் வளரவே இல்லை. யாருப்பா அந்த லீக்கேஜுக்கு காரணம்? யார் காரணம்? கண்ணுக்கு தெரியாத சைலண்ட் வில்லன் இன்ஃப்ளேஷன். இன்னும் ரொம்ப யதார்த்தமா சொல்லணும்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீயோட விலை ஒரு 5 ரூபாவோ இல்ல ஒரு 10 ரூபாவோ இருக்கும். இன்னைக்கு அதே டீயோட விலை 18 ரூபாய், 20 ரூபாய், 25 ரூபாய். இது ஒரு டீ. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, ஸ்கூல் ஃபீஸ். ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி 2010-11 டைம்ல சொல்றேன், கேஜி ஃபீஸ் எவ்வளவு இருக்கும்? ஒரு 18,000 to 22,000, 23, 24. இப்போ அதே கேஜியோட ஃபீஸ் என்னவா இருக்கு? 1 lakh வரை இருக்கு. காலேஜ் ஃபீஸ் கேட்கவே வேணாம், பெட்ரோல் கேட்கவே வேணாம். இந்த இன்ஃப்ளேஷன் ஒரு எக்ஸ்பென்ஸ்ல மட்டுமா நடக்க? இல்ல, எல்லா எக்ஸ்பென்ஸ்லயும் பிரைஸ் அபரிவிதமான சேஞ்சஸ். இது ஒரு நாள் நம்ம கணக்கு தெரியுமா? தெரியாது. ஒவ்வொரு நாளும் இந்த மாற்றம் நடந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க சேவ் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்க சேவிங்ஸ் ஐடியலா இருக்கு, பிரைசஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. நீங்க உங்க லைஃப் லிவ் பண்றதுக்கு இந்த சேவிங்ஸை வச்சு ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. வாட் ஹேப்பன்ஸ்? உங்க சேவிங்ஸ் கீழே போயிடும், பிரைஸ் சேஞ்ச் மேல போயிடும். ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அட் யுவர் லைஃப் நெசசரி எக்ஸ்பென்சஸ் ஸ்பெண்ட் பண்றது கூட உங்கள்கிட்ட காசு இருக்காது. So what you should do? ஏன்னா இதை யாருமே பேச மாட்டாங்க. எல்லாரும் வந்து இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ், அதுக்கப்புறம் நிறைய பேர் நம்ம யதார்த்த வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கிறது, கடந்த காலத்தை பத்தி பேசிட்டே இருக்காத, இல்ல
எப்ப பாரு ஃபியூச்சரிஸ்டிக்காவே யோசிக்காத. எப்பதான் பிரசன்ட வாழ போற நீ? எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். ஈவன் ஐ ஹாவ் ஃபேஸ் தீஸ் கொஸ்டின்ஸ். நான் என்ன சொல்றேன், எத்தனை வருஷம் சராசரியா வாழுவோம் இன்னைக்கு இருக்கிற மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்க்கு? ஒரு 30 வருஷம் 35 வருஷம் சேலரியோட இருக்கிறோம் அப்படின்னா, வருமானத்தோட இருக்கிறோம்னா, இன்னொரு 25 வருஷம் 30 வருஷம் சேலரி இல்லாம இந்த எர்த்ல நம்ம சஸ்டெயின் ஆகணும். பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. சோ வாட் ஷுட் வி டூ? சேவிங்ஸ் ஐடியலா வைக்கிறதா? ஐ எம் ஸ்பீக்கிங் த லிட்ரல் ரியாலிட்டி கைஸ். யூ ஷுட் ரியலைஸ் திஸ் அண்ட் திங்க் அபவுட் இட். அப்போ இந்த சேவிங்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு டிரெக்ட் பண்ணி அந்த பிரைஸ் சேஞ்சஸோட இன்ஃபிளேஷனோடைய பீட் பண்ற லெவலுக்கு நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம வச்சுக்கணும். அப்பந்தான் யூ கேன் சர்வைவ் ஃபினான்ஷியலி வெரி கம்ஃபர்டபுள். நெக்ஸ்ட் இன்னொன்னு ஏற்கனவே நான் டிஸ்கஸ் பண்ணேன். நான் இன்னும் கொஞ்சம் அதிகமா ஏர்ன் பண்ணிட்டு நிறைய காசு சேர்த்துட்டு பர்ஃபெக்ட் டைம் வரும்போது நல்லா இன்வெஸ்ட் பண்ணிடலாம். பர்ஃபெக்ட் டைம் தானே? வெயிட் பண்ணிட்டே இருங்க. பர்ஃபெக்ட் டைம்னு ஒண்ணு வரவே வராது. அதுதான் ஏற்கனவே சொன்னேன். டைம் பிளேஸ் a huge ரோல். இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு கேம் சேஞ்சர் இருக்கான், சரிங்களா? அந்த கேம் சேஞ்சர் யாருங்கிறத நம்ம பேசுவோம். அந்த கேம் சேஞ்சருக்கு இந்த இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட், இந்த இயர்லி ஸ்மால் ஸ்டார்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் டானிக் மாதிரி. அந்த கேம் சேஞ்சர் கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்க பினான்சியல் லைஃப்ல பெரிய பெரிய மிராக்கிளை தருவோம். நீங்க எதிர்பார்க்க முடியாத மிராக்கிளை தருவோம். சோ லெட்ஸ் see யார் அந்த கேம் சேஞ்சர்னு ஃபர்தரா நம்ம பார்க்கலாம். என்ன நிருப்பமா கண்டென்ட்குள்ளேயே வரமாட்டேங்கிறியே அப்படின்னு கேட்கலாம் நீங்க. 1 crore பத்தி பேசிட்டு ரியாலிட்டியை பேசிட்டு இப்ப என்ன இது புதுசா எமர்ஜென்சி ஃபண்ட் இதெல்லாம் எதுக்கு? நான் என்ன சொல்றேன், ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா நம்ம கட்ட போறது ஒரு பெரிய கோட்டை இல்லையா? சோ அந்த கோட்டையை கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபவுண்டேஷனை நம்ம ஸ்டேபிளா வச்சுக்க வேண்டிய பொறுப்பு மிக அவசியம். சேவ் யோர் 3 to 6 months ஆஃப் யுவர் எக்ஸ்பென்சஸ் சேவ் பண்ணுங்க. என்ன நீ இவ்வளவு நேரம் சேவிங்ஸ் பண்ணாத, இன்வெஸ்ட்மெண்ட் போங்க, மேக் யுவர் மணி ஒர்க் ஃபார் யூ, சேவிங்ஸ் ஐடியலா வைக்காதன்னு பேசிட்டு இப்ப இப்படி சொல்ற. எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது ரிலீஃப் தருமே தவிர ரிட்டர்ன்ஸ் காண்டி நான் சொல்லல. ஏன்னா லைஃப் இஸ் அன்சர்டன். மாற்றம் ஒன்றே மாறாதது. our life will not be same at every time. எந்த ஒரு அன்சர்டனிட்டினாலும் நடக்கலாம். திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் பில், இப்ப எத்தனை இடத்துல ஜாப் லே ஆஃப்ஸ் பாக்குறோம், ஜாப் லாஸ் பாக்குறோம் இல்லையா? சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன், ஏதோ ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன் ஃபேமிலிக்கு வரும்போது நீங்க சேர்த்து வச்சிருக்கிற கோட்டையை உடைக்க போறீங்களா, இல்ல அதை தாங்குற அளவுக்கு உங்க ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்கா வச்சுக்க போறீங்களா? வாட் யூ gonna do? So better it is good to have some emergency fund. ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயோ அல்லது லோ ரிட்டர்ன்ஸ் ரிஸ்க் ஃப்ரீயான லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ உங்களுடைய சேவிங்ஸை வைக்கும் போது எந்த ஒரு எமர்ஜென்சி வந்தாலும் அந்த 3 to 6 months ஆஃப் யுவர் எக்ஸ்பென்சஸ் அந்த சேவிங்ஸை வச்சா உங்களால மீட் அவுட் பண்ண முடியும். திஸ் கிவ்ஸ் பீஸ். நான் என்ன சொல்றேன், ப்ராஃபிட்டுக்கு முன்னாடி பீஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம அந்த ப்ராஃபிட் ரிட்டர்ன்ஸே பீஸ் காண்டி தான் தேடி ஓடுறோம். சோ பீஸை குலைக்கிற மாதிரி ஏதோ சிச்சுவேஷன் நடந்துடக்கூடாதுன்னு இந்த எமர்ஜென்சியை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சிடறோம். அடுத்து யாரை ரெடி பண்றோம்னா இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ். ஒன்னும் இல்ல, நான் நல்லா எக்ஸசைஸ் பண்ற ஆளு, நான் ஜிம் கை, டயட் நல்லா இருக்கிறேன், வாக்கிங் டெய்லி வாக்கிங், நான் கிரவுண்ட்ல இத்தனை ரவுண்ட் அடிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்ற நிறைய பேர் நான் கேட்டிருக்கிறேன். ஓகேவா? எனக்கு நிறைய டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் பிரச்சனை அதுவா? இல்ல நமக்கு ஹாஸ்பிட்டல் பில் எக்ஸ்பென்சஸ் லைஃப்ல நடக்காமலே தான் இருக்கா? கிடையாது. சில நெசசரி ஹாஸ்பிட்டல் பில் எக்ஸ்பென்சஸ் நடந்துதான் ஆகணும் இல்லையா? சோ அந்த மாதிரி டைம்ல திரும்ப அகைன் அந்த வில்லன் ரோலுக்கு வரான்.
இன் ரிகார்ட் ஆஃப் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சர்ஜரியோட விலை 2 லட்சமா இருந்ததுன்னா இன்னைக்கு அதே சர்ஜரியோட விலை 4 லட்சம் 5 லட்சமா இருக்கு. இப்போ அந்த சேவிங்ஸையோ இல்ல நீங்க சேர்த்து வச்சிருக்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கார்பஸ் ஆஃப்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டையோ குலைக்க போறீங்களா? ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கோட்டையை கட்டி வச்சிருக்கும் போது இன்னும் அந்த பணத்தை நான் அங்கேயே விட்டுருந்தா டபுள் ஆயிருக்கும் அப்படின்ற டைம்ல இங்க ஒரு அன்சர்டனிட்டி நடந்துருது. நான் பணத்தை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஐயோ இப்ப என் கோலை நான் எப்படி மீட் அவுட் பண்ணுவேன் மத்த கோல்ஸ் எல்லாம் இந்த அன்சர்டனிட்டினால அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஆளாக போறீங்களா? வேண்டாம். சோ டேக் ஹெல்த் இன்சூரன்ஸ். கார்பரேட் கவர் இருக்குதுன்னா தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். Go and consult a financial advisor அல்லது ஒரு இன்சூரன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட போய் கேளுங்க. என்னக்கும் என்னை சார்ந்தவங்களுக்கும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் போதுமானதா, இல்லைன்னா அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு எவ்வளவு எடுக்கணும். நான் ஒரு நியூ பர்சனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கம்ஸ் டு லைஃப் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், பியோர் இன்சூரன்ஸ், பியோர் ஃபார்ம் ஆஃப் இன்சூரன்ஸ். அதுதான் ஒண்ணும் இல்ல, என் ஃபேமிலிக்கு அடுத்த செகண்ட் என் வருமானம் இல்லைன்னா அந்த ஃபேமிலி என்ன செய்யும்? ஃபேமிலி லோன் யார் பார்க்க போறா? எஜுகேஷன், சைல்டு எஜுகேஷன், இந்த மாதிரி வெவ்வேறு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் அடுத்து யார் செய்ய போறா? அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கை கொடுக்கறதுதான் டேர்ம் இன்சூரன்ஸ். இந்த மணி பேக் பாலிசி, யூலிப் பாலிசிலாம் சொல்லிட்டு வருவாங்க. தோஸ் ஆர் பியூர்லி டிசைன்ட் மார்க்கெட்டிங் கண்டென்ட் கைஸ். தயவு செய்து அதுக்கு ஃபாலோ ஆயிடாதீங்க. ஏன்னா லோ பிரீமியம்னு சொல்லுவாங்க, மெச்சூரிட்டி அப்போ இவ்வளோ அமௌண்ட் தரோம்னு சொல்லுவாங்க, 12 times 14 times ரிட்டர்ன்ஸ் கேரண்டீடு. கடைசியில வர்றது 4% ரிட்டர்ன். இன்ஃபிளேஷனே 6%ங்க. இந்த 4% வச்சு நான் என்ன பண்றது? சோ அது பக்கம் போகாதீங்க. இன்கேஸ் வச்சிருந்தாலும் you can go to some insurance specialist and give some inputs to them regarding your policies, your situations. அண்ட் ரிவ்யூ எடுத்துக்கோங்க. இதை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, சரண்டர் வேல்யூ என்னன்னு. ஏன்னா இது ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் பொறுத்து மாறும் சூழ்நிலை. ஸோ யூ கேன் கோ அண்ட் சீக் த சப்போர்ட் ஆஃப் சம் இன்சூரன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஹியர். ஸோ இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ப்ரொடெக்ஷன், ரிட்டர்ன்ஸ் இல்லை. க்ரோத் வேணுமா, டேர்ம் இன்சூரன்ஸும் எடுங்க. அதர் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ் லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதுல எஸ்ஐபிஸ் அந்த மாதிரி போய்க்கோங்க. அதை விட்டுட்டு இந்த இன்சூரன்ஸ் பிளஸ் ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய பாலிசிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, கமிங் டு அவர் டாபிக் 1 crore. இப்போ ஒரு களத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம தயாரா வச்சுக்கிட்டாச்சு. எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கு, நம்மளையும் நம்மளை சார்ந்தவங்களையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம களத்துக்குள்ள போறோம். ஓகே, லெட் அஸ் கோ டுவர்ட்ஸ் தட். இந்த களத்துக்குள்ள போறதுக்கு ஒரு சின்ன பிரிட்ஜை கடக்கணும். அந்த பிரிட்ஜ் தான் கோல் செட்டிங். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற படியை ஏறுறதுக்கு முன்னாடி யூ ஷுட் நோ எதுக்காக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணணும், யாரோட பலன் கண்டி நான் அதை பண்ணணும். யூ ஷுட் ஆஸ்க் யுவர் செல்ஃப், வை ஆம் ஐ இன்வெஸ்டிங்? எதுக்காக? உங்களுடைய ஏர்லி ரிட்டையர்மெண்ட்காகயா, இல்ல உங்க சைல்டோட எஜுகேஷனுக்காகவா, சைல்ட் மேரேஜ்காகவா, இல்ல உங்களோட ட்ரீம் ஹவுஸ்க்காகவா, எதுக்காக அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். அடுத்து குவான்டிஃபை இட். எனக்கு 50 லட்சம் வேணும்ப்பா. இஸ் திஸ் அ கம்ப்ளீட் கோல் ஸ்டேட்மெண்ட்? நோ. எனக்கு ஒரு 50 லட்சம் 15 வருஷம் கழிச்சு வேணும் என்னுடைய குழந்தை கல்விக்காக. இப்ப அது கரெக்டா இருக்கா? இந்த மாதிரி ஒவ்வொரு கோலையும் செட் பண்ணுங்க. அண்ட் ஒவ்வொரு கோலுக்கும் ப்ரையாரிட்டிஸ், அர்ஜென்சி இல்ல, நாட் அட் ஆல். எது ப்ரையாரிட்டிஸ், லைஃப்ல எப்படி ப்ரையாரிட்டிஸ் ஃபிக்ஸ் பண்றது முக்கியமோ இங்கேயும் அதே முக்கியம். ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க, எது ஃபர்ஸ்ட், எது செகண்ட், எது தேர்ட். அப்போதான் உங்களால உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸை டிரெக்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் கோலா இருக்குன்னு வச்சுக்கோங்க, கார் பர்ச்சேஸ், ஆனுவல் வெக்கேஷன், இந்த மாதிரி இருக்குன்னா ரிஸ்க் நிறைய எடுக்க முடியாது. அப்போ ஒரு ஷார்ட் டேட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல போடலாம். இல்லையா ஒரு லாங் டேர்ம் கோல், ரிட்டையர்மெண்ட், என்னோட குழந்தையோட கல்விக்கு ஒரு 15 வருஷம் கழிச்சு அப்படின்ற பட்சத்துல ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ல போடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும்
நம்ம கனெக்ட் பண்ணி பண்ணும்போது we get that clarity in our goal. உங்களுடைய மணிக்கு உங்களுடைய சேவிங்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்டா மாத்தும் போது give the money some mission to work. ஒரு அப்ஜெக்டிவ் கொடுங்க, நீ இதுக்காண்டி வேலை பாருன்னு அந்த மணி கிட்ட சொல்லுங்க. திருப்பமா நீ பேசுறதெல்லாம் நல்லா இருக்கு, நடைமுறைக்கு சாத்தியமா, யூ ட்ரை தட் ஒன்ஸ் அண்ட் see the difference. அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் உங்க லைஃபோட சேஞ்ச். யூ ஃபிகர் இட் அவுட், டேக் அ பென், டேக் அ நோட், யூ ரைட் இட் டவுன் அண்ட் see. ஓகே, உதாரணம் கோல் செட்டிங்க்கு இங்க கொடுத்துருக்கேன். ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு விலைக்கு 7 லட்சம் ரூபாய் 15 வருஷம் கழிச்சு என்னோட குழந்தைக்கு தேவை ஹையர் எஜுகேஷனுக்கு அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற 7 லட்சம் இன்னும் 15 இயர்ஸ் கழிச்சு இருக்குமா? கிடையாது. ஏன்னா நம்ம வில்லன் பிளே பண்றோம், இன்ஃபிளேஷன். அப்போ யூ ஷுட் கால்குலேட் 15 வருஷம் கழிச்சு அந்த இன்ஃபிளேஷன் பெர்சன்டேஜ் வச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 15 லட்சமா இருக்கு இந்த 7 லட்சம். அப்போ நீங்க சேர்க்க வேண்டியது 7 லட்சம் இல்ல 15 லட்சம். அப்போ அதை எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறது ஸ்டெப் 2. இங்க உதாரணத்துக்கு நம்ம எஸ்ஐபி போட்டு ரெகுலரா ஒரு 3200 மந்த்லி எஸ்ஐபி போட்டா இந்த 15 lakhs ரீச் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பேசிக்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஸ்ஐபி அண்ட் லம்சம். சோ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, லம்சம்னா என்ன, எஸ்ஐபினா என்னன்னு. பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு ஃப்ரெஷ் அப் தட் பார்ட். ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லெட் அஸ் நோ வாட் இஸ் ஷேர். ஒரு கம்பெனி தன்னுடைய growth ஸ்டேஜ்லயோ அல்லது ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜ்லயோ இருக்கும்போது தன்னுடைய எக்ஸ்பான்ஷனுக்காகவோ இல்ல மெச்சூரிட்டி ஸ்டேஜ் ஆயிடுச்சு டவுன் ஸ்டேஜுக்கு போயிடக்கூடாதுன்னு ஒரு இனோவேஷன் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காண்டி ப்ராடக்ட் எக்ஸ்பான்ஷனோ ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷனோ பண்ணும்போது பணம் தேவைப்படும். அந்த டைம்ல பப்ளிக்கை சீக் அவுட் பண்ணுவாங்க. நீங்க சேவிங்ஸ் வச்சிருக்கீங்கல்ல, எங்கிட்ட கொடுங்க, நாங்க அந்த பிசினஸ்ல முதலீடா போடுறோம். ப்ராஃபிட் வந்தா லாபம், நஷ்டமாச்சுன்னா உங்களுக்கும் நஷ்டம். ஸோ யூ பிகம் த ஓனர் ஆஃப் தட் பர்டிகுலர் கம்பெனி. சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ஹார்ட் ஏர்ன்டு மணிய ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ரிசர்ச் பண்ணும், எவ்வளோ டைம் எடுக்கும். இங்க எத்தனை பேரு நான் வந்து பட்ஜெட் வந்து மந்த்லி போடுறேன் அப்படின்னு சொல்றவங்க இங்க எத்தனை பேர்? யூ கேன் ஜஸ்ட் கமெண்ட் இன் த கமெண்ட் பாக்ஸ். நான் பட்ஜெட் வந்து ரெகுலரா போடுறேன்ப்பா, மந்த்லி நான் பட்ஜெட் போடுறேன்ப்பா அப்படிங்கிறவங்க யாரெல்லாம்? You can give some thumbs up reaction or you can just give some messages in the comment box. Nice, I can see one hand. I do, yeah, great, no budget, okay, fine. இங்க நிறைய பேருக்கு ஒரு மேக்சிமம் அது ஒரு 1/2 an hour எடுக்குமா இல்ல ஒரு 1 hour எடுக்குமா இந்த பட்ஜெட் போடுறது அப்படிங்கிறது? அந்த பட்ஜெட் போட ஃபேமிலியா உட்கார்றதுக்கு அவ்வளோ கயஸ். எனக்கு அந்த வேலை இருக்கு, எனக்கு இந்த வேலை இருக்கு, அதை போட்டு உட்கார்ந்து பண்றது கிடையாது இல்லையா? என்னோட பட்ஜெட் இதுதான் நிருப்பமா, நான் வந்து மந்த் எண்ட்ல வந்து ஆக்சுவலியும் பட்ஜெட்டையும் நான் கம்பேர் பண்றேன், எங்க லீக்கேஜ் ஆகுதோ நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து அதை ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு நீங்க எத்தனை பேர் கான்பிடென்ட்டா சொல்வீங்க? சோ ஒரு பட்ஜெட் போடுறதுக்கு நமக்கு இவ்வளவு கன்ஸ்ட்ரெயினா இருக்குன்னா நம்ம வேலைகள்லாம் வச்சுட்டு எந்த பிசினஸ்ல நம்ம ஹார்ட் அண்ட் மணியை கொண்டு போய் போட போறோம் நம்மளால அனலைஸ் பண்ணிட முடியுமா? அவ்வளவு ஈஸியா பண்ணலாம், பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம். ஆனா எல்லா ஆங்கிள் இருந்தும் 360 டிகிரில இருந்து யோசிச்சு நம்மளால அதை பண்ண முடியுமா? முடியாது. அப்போ கம்ஸ் த சூப்பர் ஹீரோ மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர்ஸால ஹேண்டில் பண்ணப்படுறது. கட்டுறது கையளவு, கல்லாதது கடல் அளவு. எல்லாரும் ஒரு இடத்துல நம்ம எக்ஸ்பர்டைஸ்டா ப்ரொஃபஷனல்ஸா இருப்போம். எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது, கரெக்டா? எல்லாருக்கும் அவங்கவுங்களோட எக்ஸ்பர்டைஸ்டு ஏரியால ஃபீல்ட்ல நம்ம ஒர்க்கை நம்மளோட திறமையை நம்ம செலுத்திட்டு இருப்போம். அப்போ நம்ம ஃபினான்ஷியல் லைஃபையும் பார்த்துக்க ஒரு ஆள் வேணும், அதுக்கு ஒரு ஆள் படிச்சிருக்கணும். தேர் கம்ஸ் ஃபண்ட் மேனேஜர்ஸ்.
they are qualified professionals. various scenarios வச்சும் various angles and valuations வச்சும் different companies அனலைஸ் பண்ணி ரைட் மிக்ஸை எடுத்துட்டு வந்து ஒரு 12 to 14 கம்பெனிஸோடைய ஷேர்ஸை வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவா உருவாக்குவாங்க. இப்ப என்ன கதைனா, நீங்க ஒரு ஆளா ஒரு ஷேர் வாங்குறதுக்கு பதிலா ஒரு கூட்டமா சேர்ந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல வாங்கும் போது காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மியாகும். ஸோ அந்த 14 இடத்துல வந்த மொத்த அமௌண்ட்டையும் ஸ்பிளிட் பண்ணி ஒரு ப்ரப்போர்ஷன்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க வித் தேர் ரிஸ்க் டாலரன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஓகே, இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல 2 டைப்பா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்னு லம்சம், ஒன் டைம் லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு 50 லட்சம் இருக்கு, ஒரு 10 லட்சம் இருக்கு, இன்வெஸ்ட் பண்றேன், இது லம்சம் மியூச்சுவல் ஃபண்ட்ல. இல்லப்பா நான் வந்து எஸ்ஐபி மாதிரி. எஸ்ஐபினா என்ன? மாசம் மாசம் இஎம்ஐ கட்டுறோம், இன்ட்ரெஸ்டோட சேர்த்து, இது இஎம்ஐ. எஸ்ஐபி அப்படின்றது என்னன்னா, மாசம் மாசம் உங்க கனவுகளை நோக்கி நீங்க கட்டுற அமௌண்ட் வித் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இஎம்ஐல இன்ட்ரெஸ்ட் அவுட்ஃப்ளோ, பட் இங்க ரிட்டர்ன்ஸ் இன்ஃப்ளோ. ஓகே, ஸோ கான்செப்ட் ஒண்ணுதான், பட் அங்க பணம் வெளியில போகுது, இங்க பணம் உள்ள வருது. தட்ஸ் எஸ்ஐபி. I'm just telling in a layman term to make you all understand very easy and better and in a better way. இப்போ இந்த எஸ்ஐபி நம்ம மாசம் மாசம் ஃபிக்ஸடா ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல பண்ணும்போது இட் பிரிங்ஸ் அ டிசிப்ளின் டு அவர் லைஃப். நான் ஏற்கனவே சொன்னேன், 1 crore தான் ஐடியானா உங்க லைஃபோடைய செயல் ஆக்டிவிட்டிஸ் அந்த 1 crore நோக்கி இருக்கும்போது யூ ஷுட் ஹாவ் தட் டிசிப்ளின், தட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ். அதுதான் அந்த டிசிப்ளினை உருவாக்கும் இந்த எஸ்ஐபி. ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ எப்படி சொல்றது, உங்களுக்கு ஹை ப்ரைஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கம்மியா வாங்குறதும், லோ ப்ரைஸா இருக்கும் போது நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அதிகமா வாங்குறதும். ஜார்கன் ரொம்ப பேச நான் விரும்பல, சிம்பிளா சொல்றேன். தக்காளியோட விலை குறையும் போது மார்க்கெட்ல போய் தக்காளி நிறைய வாங்குறோம். ஸோ அந்த வீக்கோட குக்கிங் ஃபுல்லா டொமேட்டோ ரைஸ், டொமேட்டோ ரசம், இப்படி நிறைய இருக்கும். அதுதான், ஒரு பொருள் சீப் ஆகும் போது நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பையிங் வந்து அதிகமாகுது. அதே கதை தான் இங்க நடக்குது. அண்ட் இந்த எஸ்ஐபி பண்ணோம்னா நம்ம கேம் சேஞ்சர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் சூப்பரான மிராக்கிள் பண்ணுவான். He gives an extraordinary change in our financial life. SIP பொறுத்த மாட்டில் எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. 500 ரூபாயில இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஏற்கனவே சொன்னேன், இயர்லி ஸ்டார்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஸ்மால் ஸ்டார்ட்டும் டிசிப்ளின்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த கேம் சேஞ்சருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ ஸ்டிக் ஆன் டு தீஸ் 3 things. இப்போ இந்த எஸ்ஐபிஸ எப்படி பண்ணலாம், எஸ்ஐபி கால்குலேஷன் என்னென்ன நடக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க தான் போறோம். அதுக்கு முன்னாடி மைல்ஸ்டோன்னா என்ன அப்படின்ற ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அந்த கால்குலேஷன் போவோம். ஓகே, நம்ம ஸ்டெபிலிட்டியா வச்சுக்கிட்டோம், ப்ரொடெக்ஷனோட வச்சுட்டோம், யூசிங் எமர்ஜென்சி ஃபண்ட், இன்சூரன்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கும். நீங்க எல்லாருமே இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன்ல நிக்கிறீங்க, செல்ஃப் ஸ்டார்டர். Getting awareness about what is investment is a part of self-starter. You are all a self-starter now. Okay? So, இதை எப்படி பண்ணணும், இதுல உள்ள பயங்களை முதல் தெளிவு பண்ணணும். இதெல்லாம் இந்த செல்ஃப் ஸ்டார்டர்ல நடக்கும். நெக்ஸ்ட் 2 lakhsக்கு வரும்போது you become a go-getter. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஹடல் ஸ்டெப்னே நான் சொல்லுவேன். என்னடா போட்ட ரிட்டர்ன்ஸ் ஒண்ணுமே வளரவே மாட்டேங்குது, எதுக்கு இது இங்க போட்டுட்டு பேசாம வெளியில எடுத்துடலாம், ஒரு ரிட்டர்ன்ஸ் என்னால பார்க்க முடியாது. கண்டிப்பா ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியாது. ஏன் நான் சொல்றேன், 1ல இருந்து 2 போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 2ல இருந்து 4 போறது கொஞ்சம் ஈஸி. 4ல இருந்து 8 போறது அதை விட ஈஸி. 50ல இருந்து 100 போறது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூ ஷுட் ஸ்டே எக்ஸிஸ்டட் இன் த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ். ஆன்சைட்டியே கொண்டு வந்துடாதீங்க. ரிட்டர்ன்ஸ் நீங்க ஒரு 2-3 இயர்ஸ்ல பார்க்க முடியாது. ஒரு 5 lakhs அப்படின்னு வரும்போது யூ வில் see the returns coming up.
வருது ஓகே அப்படின்ற ஒரு நிதானம் வந்து உங்களுக்கு அந்த 5 lakhsல கிடைக்கும். திரும்ப 10 lakhs அப்படின்னு வரும்போதுதான் இப்போ மார்க்கெட் வாலட்டாலிட்டி நம்மள 4 பக்கமும் அடிக்கும். அந்த டைம்லயும் நமக்கு தேவை பேஷன்ஸ். பிகாஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ்ல market ups and downs are part and parcel of it. You should undergo that to get the fruit. 25 lakhs போகும்போது என்ன ஆயிடும், ஒரு 10 out வந்துடும். ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்தாச்சு. இல்லையா மார்க்கெட்ல அடி வாங்கினவங்களுக்கு ஓவர் பயமும் வந்துடும். ரெண்டுக்கும் நடுவுல பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஸ்டேஜ் தான் அந்த ஷார்ப் ஷூட்டர். அடுத்த மாஸ்டர் 50 lakhs போயிருவோம். போனதுக்கு அப்புறம் ஐயோ எப்போ அந்த 1 crore வரும், எப்போ அந்த 1 crore வரும் அப்படின்ற அந்த ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஒரு ஆசை இருக்கும்ல, ஐயோ எவ்வளவு சீக்கிரம் அந்த மாதிரி ஒரு ஆசையில வந்து நமக்கு ஹரியப் பண்ணுவோம். யூ ஷுட் வெயிட் ஃபார் தட், யூ வில் ரீச் தட் 1 crore. நீங்க வெறும் இன்வெஸ்டர் மட்டும் இல்ல, யூ பிகேம் அ வெல் கிரியேட்டர் ஆஃப் தட் 1 crore. So this is going to be your milestone towards that 1 crore. Emergency fund, insurance, bridge தான் அந்த goal setting. Step 1 self starter. அந்த 1 crore அடையிறதுக்கு you should go through this 5 in between steps: go getter, achiever, warrior, sharp shooter and maestro. And finally you reach that ambassador. So இப்படிதான் எங்களுடைய milestones to wealth work ஆகும். And before that, எப்படி இந்த எஸ்ஐபி ஸ்டெப் அப்லாம் சொல்றாங்களே, என்ன கதை, எப்படி கால்குலேஷன் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு we have Miss Shweta with us. She is client associate at iThought. So she will be explaining all those to you. And let me give you some case study example. இந்த milestoneல எப்படி நம்ம calculations வச்சு போறது, என்ன பண்றது அப்படிங்கறத பத்தியும் நான் சொல்றேன். First, let us understand what is the basic calculation for SIP step up அதெல்லாம். நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்குதுல்ல? ஓகே ஃபைன். சோ இப்போ லைக் எஸ்ஐபி அண்ட் லம்சம் பத்தி அவங்க சொன்னாங்க. நான் இப்ப சொல்ல போறது உங்களுக்கு எஸ்ஐபி அண்ட் லம்சமோட கால்குலேஷன்ஸ் நம்ம எந்த மாதிரி சேவ் பண்ணலாம். நாட் லைக் இப்போ வந்து ஒரு நான் வந்து இல்ல 30,000 தான் மந்த்லி சேவ் பண்ணணுமா, என்னால அவ்வளவு சேவ் பண்ண முடியாதே, அப்போ 30,000 என்னால வந்து மந்த்லி இன்வெஸ்ட் பண்ண முடியாதே அப்படின்னு நம்ம யோசிக்க வேணாம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10,000 மாசம் சேவ் பண்ணாலே போதும், 10,000 இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். இப்போ அந்த 10,000 நம்ம மாசம் எப்படி சொல்றது, இப்போ 10,000 வச்சு இன்வெஸ்ட் பண்ணி எப்படி நான் என்னோட அவ்வளவு பெரிய கோலை ரீச் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க வேணாம். நம்ம யோசிக்க வேண்டியது எல்லாமே மாசம் கரெக்டா இன்வெஸ்ட் பண்றோமா, டிசிப்ளின்டா இருக்கோமா நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ல, அதை மட்டும் நம்ம யோசிச்சா மட்டும் போதும். மந்த்லி அது நம்ம 10,000 கரெக்டா போட்டுட்டு இருந்தாலே போதும். சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்துட்டு இப்போ 20 இயர்ஸ்ல நம்ம கையை விட்டு போட்டிருக்க வேல்யூ, அதாவது நம்ம கையில இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிருக்க வேல்யூ எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 24 லட்சம் இருக்கும் 20 வருஷத்துல. ஆனா நிருப்பமா சொன்ன மாதிரி அந்த கேம் சேஞ்சர் அப்படின்ற ஒரு திங் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அது உங்களோட போர்ட்போலியோல கிரியேட் பண்ண, அதாவது நீங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை அது என்ன வேல்யூவா கிரியேட் பண்ணிருக்கும்னு பாத்தீங்கன்னா 86 லட்சமா அது உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கும். இது வெறும் மாசம் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது எந்த ஒரு ஸ்டெப் அப் இல்லாம வெறும் 10,000 ரூபாய் போட்டு மட்டும் வர வேண்டியது இது. இப்போ நம்ம சரி ஓகே வெறும் 10,000 மட்டும் இல்ல, நான் அப்போ ஸ்டெப் அப் பண்றேன், ஆனா என்னால உடனே ஸ்டெப் அப் பண்ண முடியாது, என்னால வருஷத்துக்கு ஒரு வாட்டி வேணா ஸ்டெப் அப் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி இப்போ 2,000 நம்ம ஸ்டெப் அப் பண்றோம்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வருஷம் நம்ம 10,000 தான் எல்லா மாசமும் போடுவோம். செகண்ட் வருஷத்துல இருந்து பாத்தீங்கன்னா 12,000 போடுவோம் எல்லா மாசத்துலயும். அண்ட் தேர்ட் இயர் பாத்தீங்கன்னா அது 14,000 மாறும். சோ இப்படி போடும்போது நம்மளோட இன்வெஸ்டட் வேல்யூ, அதாவது நம்ம கையை விட்டு போட்டிருக்க வேல்யூ 20 வருஷத்துல எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 69 லட்சமா இருக்கும். அண்ட் அந்த கேம் சேஞ்சர், அகெயின் அந்த வேர்ட் கேம் சேஞ்சர், அந்த இது உங்களோட போர்ட்போலியோல உங்களோட இன்வெஸ்டட் வேல்யூவை அது என்னவா கிரியேட் பண்ணிருக்கும்னு பாத்தீங்கன்னா 1,90,00,000 லட்சமா அது கிரியேட் பண்ணிருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம எஸ்ஐபி அண்ட் எஸ்ஐபி ஸ்டெப் அப் பத்தி மட்டும் பார்த்தோம். இப்போ சரி லம்சம் உங்க கையில வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு சரி என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னு இல்லாம
ஒரு ஸ்டாண்டர்டா 1 இயருக்கு நான் 1 லட்சம் லம்சம் பண்ணணும், அவ்வளவுதான். 1 லட்சத்துக்கு மேல, ஒரு 1 லட்சத்துக்கு கீழே அவ்வளோ இல்ல. ஒரு வருஷத்துக்கு என் கையில இருந்து நான் 1 லட்சம் லம்சம் பண்றேன் அண்ட் மந்த்லி நான் எஸ்ஐபி கரெக்டா பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த 1 lakh லம்சம் உங்களோட போர்ட்போலியோல பிளஸ் மந்த்லி எஸ்ஐபி அண்ட் ஒன் இயர் நீங்க ஸ்டெப் அப் பண்றது, இது எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 20 வருஷத்துல உங்க கையை விட்டு நீங்க போட்டிருக்க வேல்யூ, அதாவது உங்க கையில இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு போயிருக்கிற வேல்யூ எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 89 லட்சம் இருக்கும். ஆனா அகெயின் அந்த கேம் சேஞ்சர் வேர்ட் வரும். அது உங்களோட போர்ட்போலியோல கிரியேட் பண்ணிருக்க வேல்யூ எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 2,62 லட்சம் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். சோ நீங்க கேட்கலாம், இவ்வளவு நேரம் கேம் சேஞ்சர் சொன்னீங்களே, அது அப்போ அப்படின்னா என்ன? இப்போ இது ஆக்சுவலி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அண்ட் நிருபமா நிறைய வாட்டி சொன்னாங்க, நானும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். சோ அந்த கேம் சேஞ்சர் அப்படின்றது என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ அகைன் நிருபமா உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அண்ட் ரொம்பவே சீக்கிரம் இந்த டைம் உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிய வந்துரும். யா, ஐ கெஸ் உங்களுக்கு இந்த கால்குலேஷன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டு மேக் இட் மோர் சிம்பிள் அண்ட் அலைன்ட் வித் ஆர் மைல்ஸ்டோன், லெட் அஸ் see some எக்ஸல் கால்குலேஷன்ஸ். ரொம்ப டஃப்பானது இல்லை, யூ கேன் see it in real time அண்ட் உங்களுக்கு கால்குலேஷன்ஸ் ஈஸியா புரியுற மாதிரி இருக்கும். லெட் அஸ் டேக் 10,000 as our monthly SIP. சரிங்களா? நம்மளுடைய ரிட்டர்ன்ஸை 12% வச்சுப்போம். மியூச்சுவல் ஃபண்ட்ல இதை இன்வெஸ்ட் பண்றோம். இன்வெஸ்ட்மெண்ட் வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எஸ்ஐபி 10,000 ஆக ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். இந்த 10,000 நமக்கு வந்து ஆட்டோ டெபிட் டுவர்ட்ஸ் ஆர் ட்ரீம் ஆகிட்டே இருக்க போது. ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு பி கன்சர்வேட்டிவ் ஐ ஹவ் டேக்கன் இட் as 12. ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல 10,000 போட்டிருக்கேன், 12% ரிட்டர்ன்ஸ். ஸோ மந்த்லி 0.949% ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸ்டெப் அப் நான் எதுவும் போடல. அப்போ உங்களுடைய முதல் ஸ்டெப் 2 lakhs எப்போ ரீச் ஆகுது? இன் 1.5 years. உங்களோட 18th 19th month வரும்போது உங்களுக்கு அந்த 2 lakhs கிடைச்சிரும். ஜஸ்ட் ஒரு 1.5 years. அப்படியே போட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சியா நெக்ஸ்ட் ஒரு 3.5 3.8 இயர்ஸ்ல உங்களுக்கு நெக்ஸ்ட் உங்களுடைய 5 lakhs நீங்க அச்சீவ் பண்ண முடியும். 41 அல்லது 42nd monthல உங்களால 5 lakhs அச்சீவ் பண்ண முடியும். அடுத்து உங்களுடைய 10 lakhs 10 lakhs பாத்தீங்கன்னா 71st month 72nd month இந்த மாதிரி ரேஞ்ச்ல you will attain your 10 lakhs. Going forward, இதே 10,000 SIP 12% ஓட ரிட்டர்னை நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுடைய 25 lakhs 128th அல்லது 129th monthல நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். அதாவது ஒரு 6.5 years, ஒரு 10 yearsல உங்களுக்கு இது 10.5 yearsல நீங்க ஒரு 25 lakhs அச்சீவ் பண்ணிடலாம். Again coming to 50 lakhs and then at last your 1 crore. உங்களோட 248th month 249th monthல உங்க 1 crore உங்களால ரீச் பண்ண முடியும். Let me tell in the with the help of the slide so that you can understand easily. I have just shown the calculation how it works அப்படின்னு. So இன்னும் நம்ம ஸ்லைடா பார்க்கும்போது you can see the years because இந்த calculations எல்லாமே month wiseல இருந்திருக்கும். ஓகே, நான் சொன்ன மாதிரி அதே 10,000 12% ரிட்டர்ன்னா 1.5 இயர்ஸ்ல யூ கேன் ரீச் 2 lakhs. அதே SIP கண்டினியூ பண்றீங்க, இந்த இடத்துல யூ கேன் ஸ்டார்ட் சீயிங் சம் ரிட்டர்ன்ஸ். ஒரு 3.5 இயர்ஸ்ல 5 lakhs ஆகும்போது உங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸை நீங்க கண்ணால பாப்பீங்க. அப்போ ஒரு நம்பிக்கை ட்ரஸ்ட் வரும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ்ல. நெக்ஸ்ட் வாரியரை பொறுத்த மட்டில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த மார்க்கெட்டுடைய அந்த வாலட்டாலிட்டி கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். அந்த டைம்ல பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸ்டே இன்வெஸ்டட். அதே 10,000 12% 6 இயர்ஸ்ல 10 lakhs ரீச் பண்ணிடலாம். அண்ட் ரெகுலர் SIP திரும்ப கண்டினியூ பண்றீங்க 25 lakhs 10 lakhs ரீச் பண்ணும் போது ஓவர் அடி இருந்தாலோ இல்ல ஓவர் ரிட்டர்ன்ஸை பார்த்து இருந்தாலோ நமக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் அல்லது ஓவர் ஃபியர் வந்திருக்கும். ஸோ யூ ஷுட் ஸ்டே பேலன்ஸ்ட் இன் திஸ் ஸ்டேஜ். 10.5 இயர்ஸ்ல 25 lakhs ரீச் பண்ணிடலாம். அண்ட் இதே ரெகுலர் 10,000 நீங்க போட்டுட்டே இருக்கிறீங்க, 12% ரிட்டர்ன், 15 இயர்ஸ்ல 50 lakhs. அண்ட் ஃபைனலி
you can become the ambassador. 20 years வெறும் 10,000 monthly ஆப்வியஸா நீங்க சொன்ன மாதிரி இன்கம் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்க போகுது. ஆனா இந்த 10,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க 12% அப்படின்ற போது 20 இயர்ஸ்ல யூ கேன் ரீச் 1 crore. இதுல உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரும்போதோ போனஸ் வரும்போதோ அந்த 10,000 20,000 ஆக்குனாலோ 30,000 ஆக்குனாலோ இந்த 20 இயர்ஸ்ன்ற டைம் ஃப்ரேம் இன்னும் கம்மியாகும். இந்த 12% ரிட்டர்ன்ங்கிறது இப்ப நம்ம கன்சர்வேட்டிவா நம்ம பார்த்திருக்கோம். அந்த 12% 13-14% ஆகலாம். அப்போ இன்னும் நம்ம சீக்கிரமா அந்த 1 crore ரீச் பண்ண முடியும் இல்லைங்களா? சோ அந்த எஸ்ஐபி பிளஸ் ஸ்டெப் அப் பிளஸ் அந்த ரிட்டர்ன்ஸ் மூலமா நம்ம ஈஸியா அந்த 1 crore அடைய முடியும். ஹியர் I have illustrated in a very conservative way because conservative-ஆ நம்ம எப்பவுமே யோசிக்கிறது பண விஷயத்துல நல்லது. அப்பதான் நம்ம பெருசா வந்தாலும் we can enjoy that. பட் கீழே விழுந்தா நம்ம பயப்பட தேவையில்லை because most probably இதுதான் அந்த least minimum range-ஆ இருக்கும். 20 yearsல you can reach that 1 crore. Here comes the game changer, revealing moment of the session, power of compounding. சோ நம்ம இப்ப ஃபுல்லா பேசினது எல்லாமே பவர் ஆஃப் காம்பவுண்டிங். பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னா என்னன்ற எக்ஸ்பிளனேஷனை இதுக்கு முன்னாடி நான் ஃபுல்லா சொல்லிட்டேன். மேக் யுவர் மணி ஒர்க் ஃபார் யூ. 1 2 ஆகுறது கஷ்டம், ஆனா 2 4 ஆகுறது ஈஸி, 4 8 ஆகுறது ஈஸி, 50 100 ஆகுறது ஈஸி அப்படிங்கிறது தான் காம்பவுண்டிங். அப்போ அதுக்கு கரெக்டான டைமும் கரெக்டான டிசிப்ளின் கன்சிஸ்டன்சியும் கொடுக்கும் போது it acts in a very strong way. Investment processல நீங்க கரெக்டா இருந்து இந்த 1 crore ரீச் பண்றதுக்கு பெரிய ஜீனியஸ் எல்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. யாருங்க அப்படின்னு கிடையாது. இந்த டிசிப்ளின் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரும். அந்த ரிட்டர்ன்ஸ் கண்ணால பார்க்க அந்த சைக்காலஜி மோட்டிவேஷன் வரும். இன்க்ரீஸ் பண்றோம். சோ அந்த ரொம்ப ஈஸியா மாறிடும். So to summarize this whole webinar, protect yourself first with insurance and then அந்த bridge நான் சொன்னது கோல் செட்டிங், கோல் மேப் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ் நம்ம எஸ்ஐபி பிளஸ் ஸ்டெப் அப் பத்தி பார்த்தோம். அண்ட் ஃபைனலா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ரிவ்யூ. ஏன்னா நம்மளோட இன்னைக்கு இருக்கிற லைஃப் சிச்சுவேஷனும் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு கழிச்சு இருக்க போற லைஃப் சிச்சுவேஷனும் the next best time is now. And in the 1 crore journey our team will reach you. So இந்த 1 crore journey பத்தி இன்னொரு பர்சனலைஸ்டா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா you can have conversation with them. You can get your goal trackers and இங்க iThoughtல இருக்கிற mutual fund planners, strategists will help you personally to achieve that 1 crore. Okay. And also as we are going to step towards this newer 2026, I wish everyone to be healthy before financially strong and then truly prosperous in the journey ahead. From January we are going to start a special webinar series exclusively for these kind of audience. இன்னைக்கு இருக்கிற crowd மாதிரி உள்ள ஆடியன்ஸ்க்கு தான் இன்க்ளூசிவா 1 year journey. Let us discuss personally. We can interact, என்ன நடந்திருக்கு, எப்படி போயிருக்குங்கிறத நாம பார்ப்போம். ஸோ அந்த செஷனுக்கு ஒரு அடிக்கலா தான் இந்த செஷனை நான் நினைக்கிறேன். ஐ எம் கோனா டிராவல் வித் யூ ஆல் ஃபார் நெக்ஸ்ட் 1 year. நம்ம growth நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம், சேர்ந்து முன்னேறுவோம். அண்ட் ஆல்சோ இன்கேஸ் இஃப் யூ ஃபீல் இந்த மாதிரி வெபினார்ஸ் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கும் ரொம்ப தேவைன்னா you can share, you can tell them also. And if you have any questions, you can ask. We are happy to answer here. But before that, so to make this as next step, நான் இன்னும் என்னன்னா இந்த வெபினாரை பொறுத்த மாட்டில் ஒரு விஷயம் இன்னும் நான் சொல்லணும், இதை வந்து மறந்துடாதீங்க அப்படின்னு நினைக்கிறது இது ஒண்ணுதான். இந்த மார்க்கெட்டு என்எஸ்சி பிஎஸ்சி ஏறுது இறங்குது அதெல்லாம் தேவைதான். பட் அதுக்கு முன்னாடி உங்க ஃபியூச்சரை மாத்த போறது அந்த மார்க்கெட் இல்ல, உங்க மைண்ட் செட் தான்.
இல்லையா? எத்தனை நாள் அந்த கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அவென்யூஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க போறோம்? we have to change with the trend, right? we came to know the reality என்ன நடக்குது அப்படின்னு. ஒரு எஃப்டில போடும்போது ஒரு 6% ரிட்டர்ன் கிடைக்கிறது. இன்னும் என் கோல் தள்ளி இருக்கு அப்படின்னா நான் ஏன் இன்னும் அதிக ரிட்டர்ன் வர ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ்ல நான் ரிஸ்க் எடுக்க கூடாது? அந்த மாதிரி we should start thinking. ஒரே இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் போடாம பிரிச்சு பிரிச்சு போடு. மியூச்சுவல் ஃபண்ட் gives you that opportunity. மியூச்சுவல் ஃபண்ட்னா ஷேர்ஸ் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டீங்களா? இல்ல, சில்வர் ETF இருக்கு, கோல்ட் ETF இருக்கு. ஏன் ஒரு கோல்ட இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ஜுவல்ஸ் போடுறோம் வீட்டுல, அதை வாங்கி லாக்கர்ல தான் கொண்டு போய் வைக்கிறோம் இல்லையா? அண்ட் லாக்கருக்கு சேஃப்டி கிடையாது. அது இங்க எத்தனை பேருக்கு தெரியும்? நேச்சுரல் கெலாமிட்டி வருதா, எத்தனை % காம்பன்சேஷன் வரும்னு நினைக்கிறீங்க இங்க? சோ அத ஒரு ETF ஆவோ, சில்வர் ETF ஆவோ, கோல்டு ETF ஆவோ என்னவோ, இந்த மாதிரி நம்மளுடைய பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாவே நம்ம டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கிட்டா தட் இஸ் குட். என்ன ஃபண்ட், எதுல இன்வெஸ்ட் பண்ண போறோம் அதெல்லாம் தாண்டி ஃபவுண்டேஷனை ஃபர்ஸ்ட் ரெடியா வைங்க. ஃபவுண்டேஷனை ரெடியா வச்சுட்டு உங்க மைண்டை தெளிவு பண்ணிட்டு ஒரு ஸ்டெப்பா we can move ahead. இன்னைக்கு இத பத்தி கண்டிப்பா ஒரு நிமிஷம் யோசிச்சீங்க அப்படின்னாலே that's a big victory for us actually. ஒரு பெரிய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்கணுமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது? கிடையாது. பெரிய பெரிய சேலரி இருக்கணுமா? கிடையவே கிடையாது. அந்த ஒரு டெசிஷன் டு ஸ்டார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான் தேவை. ஏன்னா இது ஒரு நாள்ல பில்ட் ஆயிடாது, வருஷங்கள் எடுக்கும். டே பை டே தான் அதை பில்ட் பண்ண முடியும், ஒரு நாள்ல பில்ட் பண்ண முடியாது. சோ இது நீங்க அட்டென்ட் பண்ண இன்னொரு வெபினாரா இருக்கணும்னு ஆசைப்படல. I want this webinar to be a start for your 1 crore journey path. Think about it. Our team will reach you all. So அவங்க கூட பேசுங்க. You can connect with the planner, strategist here. They will talk to you personally also. So you can scan this QR code and you can fill the details there. Let us make that one step towards our path for 1 crore. இப்பவே இங்கே. அதுக்கப்புறம் எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணணும், எப்படி ப்ரொசீட் பண்ண வேணாங்கிறது you can think internally with you, with your family. Husbands can discuss with your wife, wives can discuss with your husband. So இந்த மாதிரி நீங்க நெக்ஸ்ட் இது பண்ணிக்கலாம். You can scan that QR code and you can let us know like நீங்க எப்படி என்ன திங்க் பண்றீங்க, என்ன எங்கிட்ட இருந்து அடுத்து எதிர்பார்க்கீங்க அப்படிங்கறத, என்ன கண்டென்ட்ஸ் நாங்க கொடுக்கணும் ஃபார் our செல்ஃப் டெவலப்மெண்ட். இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி you can fill it out.